வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை வேர்க்கடலை போட்டு ஒரு குழம்பு ஒன்று பண்ண போறோம். அதுக்கப்புறம் பெங்களூர் கத்திரிக்காவும் பூசணிக்காவும் சேர்த்து ஒரு கூட்டு, கத்திரிக்காய் காரக்கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பக்கம் நான் பூசணிக்காய், பெங்களூர் கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா உப்பும் கொஞ்சம் பெருங்காயம், பாசிப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வெந்து ரெடியா இருக்கு. ஸோ இதுக்கு எப்பயும் போல தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சாச்சு. அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும். தேவையான உப்பு, அவ்வளவுதான். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். கத்திரிக்காய் கறிக்கு தாளிச்சுக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு, அது வேகிற அளவுக்கு தேவையான உப்பு. மூடி வச்சிடுறேன். கத்திரிக்காய் வேகட்டும். கூட்டு நல்லா கொதிச்செடுத்து மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இறக்கி வச்சுட்டு கூட்டுக்கு தாளிச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இழுப்பு கண்டியில தேங்காய் எண்ணெய் விட்டுருந்தோம். அதை ரொம்ப நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சௌ பூசணிக்காய் கூட்டு ரெடி. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வேர்க்கடலை குழம்பு பண்ண போறோம். அடுத்தது வேர்க்கடலை குழம்பு தான் பண்ண போறோம். அதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். பாருங்க, இந்த பக்கம் கத்திரிக்காய் வந்திருக்கும். சரிதா, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு காரம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வர மிளகா பொடி, கறிப்பொடி இருந்தால் கறிப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் சேர்க்குறேன். அரிசி மாவு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு, அதே மாதிரி கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு பரத்தி விட்டுருவோம். ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம். அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் வேர்க்கடலை போட்டு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். நான் பச்சை வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் வத்த குழம்பு பொடி ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களோட வத்த குழம்பு பொடி எந்த அளவுக்கு காரமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி விடுவோம். குழம்புக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இது எப்பயுமே சொல்றதுதான், புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது டோட்டலி ஆப்ஷனல். வேர்க்கடலை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. வேர்க்கடலை குழம்பு, அப்புறம் கத்திரிக்காய் காரக்கறி, சௌச்சவும் பூசணிக்காவும் போட்ட ஒரு கூட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இந்த வேர்க்கடலை குழம்பு நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட்டு தொட்டிருந்தாலும் நல்லா இருக்கும். இந்த காரக்கறியுமே இந்த வேர்க்கடலை குழம்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கூட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அது தொட்டுண்டும் சாப்பிடலாம், நீங்கள் பிசைஞ்சும் சாப்பிடலாம். இல்லை சப்பாத்தி ஏதாவது பண்ணால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் மத்தியானத்துக்கு பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும், காலையிலேயே பண்ணி வச்சுட்டீங்கன்னா. ஸோ இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.